கௌதம் சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம கௌதம்காக வந்து இந்திரா வந்து அந்த வழக்கறிஞர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து உள்ளே வந்து போகணுமே, சக்கரவர்த்தி சாரை வந்து பார்க்கணும். கௌதமுக்கு வந்து அநியாயத்தை தட்டி கேட்கணும்னா அவரால் மட்டும்தான் முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராகினியும் நம்ம ஜெயா அம்மாவும் பணத்தோட வந்து கட்டுக்கட்டாக போகிறாங்க. ஏய், நீயும் பணம்லாம் இவ்வளோலாம் பார்த்துருக்க மாட்ட, தயவு செஞ்சு இந்த பணத்தை வந்து எடுத்துக்கன்னு அந்த இடத்துல நம்ம ஜெயா வந்து பேசுகிறாங்க. என் பையனை பற்றி தப்பாலாம் பேசுகிறதெல்லாம் வச்சுக்காத, அவன் கரெக்டாக தான் இருப்பான் எப்போதுமே. நீ தான் தப்பு பண்ணியிருக்க. உனக்கு நான் பணம் கொடுக்கறதே பெரிய விஷயம். இது எல்லாம் வந்து வெளியே வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துலேருந்து செல்ஃபோன் ஆனில் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேடம், இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் எனக்கே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. உங்கள் பையனை நான் உள்ளே வைக்கணும் தான் நான் இது மாதிரி பண்ணேன். கடைசியில் வந்து இது மாதிரி பணத்தை கொடுத்து இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ணலாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. என்ன மேடம், 5 லட்சம் தான் தரீங்க, உங்கள் பையனோட சொத்து மதிப்பு இதெல்லாம் எவ்வளோ இருக்குது, அப்படி இருக்கும்போது 5 லட்சம் தான் உங்கள் குடும்பத்தோட கௌரவமா அப்படின்னு சொல்லும்போது, என்னக்கா இவ்வளோ கேட்க கேட்க நீயும் 10 பண்ண 20 பண்ணுற, இப்போ என்ன 25 லட்சம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தப்பு. எனக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாது. பணத்தை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தீங்களா, மொத்தமாக கொடுத்துருங்கன்னு சொன்னேன். 50 லட்ச ரூபா கிட்ட வந்து டீல் வந்து பேசியிருக்காங்க. இது எல்லாம் வந்து வீடியோ ஆதாரமாக எடுத்திருக்காங்க. மரியாதையாக கேஸை வந்து வாபஸ் வாங்குறேன். என் பையன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடணும். மேடம், நாங்கள் இப்பயே வந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு கேஸை வந்து வாபஸ் வாங்கிடுறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து வேக வேகமாக போகிறாங்க. அந்த இடத்துல அந்த வீடியோவில் இருக்கிற ஆதாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்பான்னு பார்த்து அந்த வாசலில் தான் நிற்கிறாங்க. நிச்சயம் வந்து சக்கரவர்த்தி சார்லாம் உங்களெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, மரியாதையாக போயிடுங்கன்னு சொல்லும்போது அவர் அசிஸ்டண்ட் வந்து இன்னொரு அம்மாட்ட வந்து பேசுகிறாங்க. இப்போ காயத்ரின்னு ஒரு ஆடிட்டர் டீம்லேருந்து ஒருத்தவங்க வருவாங்க. சாரை பார்க்க தான் போவாங்க. அவங்கள வெயிட் பண்ண வச்சிடாத, எடுத்தோன்னே வந்து ரூம்குள்ளே வந்து விட்டுருங்கிற மாதிரி சொன்னேன். அந்த அசிஸ்டண்ட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க போனோன்னே, சரி இந்த மேடம் தானே இருக்காங்க, மேடம் நான் தான் காயத்ரி, ஆடிட்டர் சார் வந்து அனுப்பிச்சி வச்சாங்க. அப்படிங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஃபைல் வேணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சக்கரவர்த்தி சாரோட அசிஸ்டண்ட் அப்பன்னு பார்த்து ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஃபைலையும் வந்து எடுத்துடுறாங்க. அவங்க ஆஃபீஸ் டேல இருக்கிற ஒரு ஃபைலை வந்து எடுத்துடுறாங்க போல இருக்குது. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வச்சுங்களா. சரி போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். நீங்கள் யார், நீங்கள் தான் காயத்ரியா, ஓகே ஓகே, ஆடிட்டர் வந்து என்ன சொன்னாங்க சொல்லுங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது எங்கள் ஆஃபீஸ் சமாச்சாரம் ஃபைல் ஆச்சு, இது எப்படி உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து கேட்குறாங்க. சாரி சார், நான் வந்து காயத்ரியே கிடையாது. நீங்கள் ஒரு கேஸை வந்து எடுத்துக்கணும், அதுக்காக தான் நான் இங்கே உட்காந்து மல்லு கட்டிகிட்டு இருக்கேன். உங்கள் அசிஸ்டண்ட் வந்து உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்பயே வந்து இவ்வளோ பித்தலாட்டம் பண்ணுறியே, அப்போனா உங்கள் மேலே வந்து தப்பு இருக்கும். என்னமா நினச்சிட்டு இருக்க. சார் தயவு செஞ்சு நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க சார். என் புருஷன் மேலே தப்பான இது பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து வாதாடினீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்து உண்மையெல்லாம் வெளில கொண்டு வந்துடுவீங்க, நல்லாவே தெரியும் சார். அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். என் மேலே தப்பு இல்லை சார். நான் எத்தனையோ வாட்டி உங்கள் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட கெஞ்சி பார்த்தேன். ஆனால் உங்கள்கிட்டயே வந்து காது கொடுத்து பேச முடியலண்ணா, நாங்கள் எதுக்கு சார் இருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசினோன்னே உச்சக்கட்ட பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் மரியாதையை எங்கேருந்து போ, உன் மேலே நம்பிக்கை இல்லை. சரி சார், நீங்களும் சொல்லிட்டீங்க. எல்லாரும் ஒரு தரப்பே வந்து கேட்குறாங்க, இன்னொரு தரப்பு என்ன காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்களே கேட்காதப்ப அப்புறம் வேற யார்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம். ஓகே சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக கிளம்பும்போது, உட்காருமா என்ன ஏதுன்னு சொல்லணும்னா ஒத்துமொத்த கதையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. உன் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அங்கே இருந்த ஆதாரத்தை எதுவும் சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆஃபீஸில் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து ஆஃப் ஆகிருக்கு, நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேறு யாரோ வந்து சதி பண்ணி தான் ஆஃப் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் சார். நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவமாக இருந்தாலும் நான் இந்த கேஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்திரா வந்து துரத்தி விட்டாங்களே ஒருத்தன் அசிஸ்டண்ட்டு, அவங்க வராங்க. ஏய், நான் தான் உன்னை தான் துரத்தி விட்டேன்ல, அப்படி இருக்கும்போது இவரை ஏமாற்றி தான் வந்தியா. நீ என்ன பண்ணுறனா, ஸ்டேஷன் போயிட்டு கௌதமை பார்த்து என்ன வேணும் ஏது வேணும்னு தெள்ள தெளிவாக கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு எனக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. சரி சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இந்திரா வந்து சந்தோஷமாக வந்து வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அப்பாடா இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம பணத்தை கொடுத்து எல்லா விஷயத்தையும் சரி பண்ணியாச்சுன்னு இன்னமும் ஜெயா வந்து அவங்க செஞ்சது கரெக்டுங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சின்ன பிரச்சனையை ஜெயா வந்து ஊதி ஊதி பெருசாகிக்கிட்டே இருக்காங்க. ராகினி சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்திரா வந்துடுறாங்க. இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் பைசல் செஞ்சு பணம் காசுலாம் கொடுத்து முடிச்சாச்சு. அவளே ஒரு ஃப்ராடு, கௌதம் மேலே வாலண்டரியாக பழி போட்டு தான் இது மாதிரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கப்ப அவளை போய் பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு ஆதாரமாக எடுத்து நீங்கள் வந்தது போனது எல்லாத்தையும் வந்து சொல்லிட மாட்டாளா. அக்கா உன் மேலே பொறாமக்கா, அவகிட்ட கேட்காம நீ எல்லாமே செஞ்சுட்டல்ல அப்படின்னு சொல்லும்போது அட்வொகேட் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திராவுக்கு, என்னமா காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களுக்காக போய் சக்கரவர்த்தி சார் வந்து இறங்கி நின்று பேசினார்ல, டிவியை போட்டு பாருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல என்னமோ சொல்கிறாங்க, டிவியெல்லாம் போட்டு பார்க்க சொல்கிறாங்க. நான் தான் ஒரு அட்வொகேட்டை பார்த்து அவர் வாதாடினாலே நிச்சயம் கௌதம் வந்து வெளில கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனையில் பெரிய பிரச்சனையாக வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க.
சும்மா இந்திரா உனக்கு தெரியாமல் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு கோவப்படாத. அம்மா நாங்கள் தப்பு பண்ணிட்டோமா, 100% தப்பு தான் பண்ணியிருக்கீங்க மாமா. அவள் ஃப்ராடுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். கௌதம் தப்பு பண்ணியிருந்தான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்தது 100% ரைட்டு. ஆனால் கௌதம் தப்பு பண்ணலை. அப்படி இருக்கும்போது அவள் ஃப்ராடுன்னு நமக்கு தெரியும். இல்லை நீங்கள் அதுலேயும் வந்து மாற்றுக்கிறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லணுன்னே, ஏய் யாரை பார்த்து என்ன பேசிகிட்டு இருக்க? உங்களுக்கும் உங்கள் பையன் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால தானே ஊர் உலகம்லாம் வந்து பணம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொல்லுவோம். இதெல்லாம் தேவையா? நீங்களே வந்து உங்கள் பையனை நம்பாமல் இப்படி கொடுத்துட்டு வந்திருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா? டிவி ஆன் பண்ணுறாங்க, டிவியில் வந்து அந்த அம்மா வந்து பேசுகிறாங்க ஸ்டேஷன் வாசல்ல இருந்துக்கிட்டு. பார்த்தீங்களா, ஜெயா அம்மா வந்து இது மாதிரி பணம் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு 5 லட்சம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 10, 15ன்னு 50 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்டேருந்து நான் பணம் வாங்கலைன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக்கிடுவாங்கன்னு சொல்லி தான் நான் வந்து இதை தந்திரமான முறையில் வந்து ஆதாரமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கௌதம் தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெளிவாக தெரிஞ்சிச்சு உங்கள் எல்லாருக்கும். இது உண்மை தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ஆமாம்மா இதுதான் உண்மை. போதுமா? இப்போ ஜெயாத்த ரொம்ப சந்தோஷமா இருக்குமே உங்களுக்கு. சின்ன பிரச்சனையெல்லாம் ஊதி ஊதி பெருசாகிறதே ராகினிக்கு வேலையா போச்சு. அவ பேச்சை கேட்டுட்டு ஆரம்பத்துல இது வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க. ராமச்சந்திரன் மாமா வந்து தன்மையா பேசினாங்க. அப்பான்னு பார்த்து அந்த ஜான்சி அமைதியா வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராகினி வந்து சூழ்ச்சி பண்ணி இது மாதிரி தந்திரமான முறையில் கௌதமை கூட்டிகிட்டு போக வச்சா. கௌதம் என்ன சொன்னாலும் கேட்காத அளவுக்கு ஜான்சி வந்து நம்ம வீட்டிலேருந்து கோவப்படுத்த வச்சா நம்ம ராகினி. இப்போ நான் வந்து கஷ்டப்பட்டு என் புருஷனை கொண்டு வரணும்னாச்சா, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக உங்கள் பையன் இனிமேட்டு உள்ளே தான் இருப்பாங்கங்கிற மாதிரி தெளிவாக தெரியுது. இவர் வாதாடினாலும் ஈஸியாக வந்து வெளில வந்திருப்பான் கௌதம் 2 நாளில். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, இனிமேட்டு உங்கள் பையனை வெளியவே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு யாரும் முடிவு பண்ணல. ஜெயாத்தை நீங்கள் மட்டும்தான் முடிவு பண்ணுறீங்க. நான் ஒரு பக்கம் ஒரு மடங்கு வந்து நல்லது செஞ்சுட்டு வந்துட்டா பின்னாடி வந்து அதை மண்ணை கொட்டி மூடுற அளவுக்கு பல மடங்கு வந்து செஞ்சுட்டு வந்துடுறீங்களே, இனிமேட்டு என்ன பண்ண முடியும்? நானே நம்ப மாட்டேன் இதெல்லாம் பார்த்தா. அந்த அட்வொகேட் வந்து நமக்காக வந்து பேசுகிறேன்னாரு. அது எவ்வளோ பெரிய அட்வொகேட் தெரியுமா, சக்கரவர்த்தின்னு சொல்லணும்னா அவரே நம்ம இந்திரா வந்து பேசி வந்து சமாளிச்சிட்டானா நிச்சயம் வந்து ஜெயிக்க வேண்டிய கேஸை வந்து இப்படி பண்ணி வச்சிட்டிங்களேங்கிற மாதிரி கேட்குறாங்க சுற்றி இருக்கிறவங்களாம். ஜெயா வந்து அதிர்ச்சியாகி